அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் யாராவது சிம்ம ராசியா? அப்படி என்றால் ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்கள். அந்த வகையில் இந்த வாரத்தில் சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தில் சிம்மராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிப்பது என்பது 200% உறுதிங்க. அஷ்டமத்து சனி ஏற்பட்ட அலைச்சல் அனைத்தும் நீங்கி பல முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு இத்தருணங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாரு. அஷ்டமத்தில் சனியும் இருக்கிறது. அஷ்டமத்து சனி என்றால் அலைச்சல் அதிகரிக்குங்க. ஆனால் தற்போது அந்த அலைச்சல்கள் அனைத்தையுமே நீங்கள் சாதகமாக முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைகிறதுங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆதாயம் என்பது அதிகமாகவே இருக்குங்க. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல இத்தருணங்கள்ல உங்களை பொறுத்தவரை சனி சஞ்சரிப்பது குரு வீடு என்பதால் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த இருக்கு. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி தற்போது சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. தைரியம், தன்னம்பிக்கை இவற்றை மட்டும் தளர விடாமல் இருந்தால் உரிய பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வருவது என்பது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் தொழில் வளர்ச்சி என்பது திருப்தி தருங்க. தொகை கேட்ட இடத்தில் கிடைக்க இருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்குங்க. இந்த ஒப்பந்தங்களால் உங்களுக்கு லாபம் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையே மேம்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. இதன் காரணமாக புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல வெற்றிகளை உங்களுக்கு வரவழைத்து கொடுக்க இருக்காங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் நல்லதுங்க. வருமான பற்றாக்குறை இனி கொஞ்சம் கொஞ்சமாக அகல இருக்கு. கொடுக்கல் வாங்கல் இதுவரை ஸ்தம்பித்து நின்ற தொகை இப்போது போராடி வந்த கடன்களை அடைக்க எடுத்த முயற்சி அனைத்திற்குமே நிச்சயம் பலன் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை மேலதிகாரிகள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த நுணுக்கங்களை நீங்கள் சரிவர கற்றுக்கொண்டு உங்களுடைய உத்தியோக ரீதியான முன்னேற்றத்தை தக்க வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல தற்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. மருத்துவ செலவுகள் ஏற்படதாங்க செய்யும். ஆனால் ஆரம்பத்திலேயே அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலமாக தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்குங்க. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு தொந்தரவு வருகிறது என்று கவலைப்படுவீங்க. சகோதர
சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். அதே நேரம் அஷ்டமத்தில் சனியும் சஞ்சரிப்பதால் ஒரு சில விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடு இருங்க. ஒரு சில காரியங்கள்ல ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடுங்க. வரன்கள் வாசல் வந்து கை நழுவி செல்லலாம். ஆனால் கூடிய விரைவில் கை நழுவி சென்ற வரன்கள் மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் இருந்தால் இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கை மிக மிக நல்லதுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நல்லவர்களின் தொடர்பை ஒரு சிலர் இழக்க நேரிடும். பிறருக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தை மாட்டிக்கொள்வீங்க. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாக நேரிடுங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டி ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் உங்களுக்கு அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. பண நெருக்கடி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கைமாற்று வாங்க சூழல் கூட வரலாங்க. மனக்குழப்பம் ஏற்பட இருக்கு. ஏதேனும் ஒரு செயலை செய்வதற்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு பிறகு செய்ய முடியாத சூழல் உருவாகுங்க. வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊரில் இருப்பவர்கள் வெளிநாடு செல்ல முடியாமல் தத்தளிப்பவர்கள் அனுபவஸ்தர்களின் அறிவுரை தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இக்காலகட்டம் அமைகிறது. இது மாதிரியான நேரங்கள் எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளாமல் சற்று பொறுமையாக நிதானமாக யோசித்து முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். என பிள்ளைகளுக்கான கல்யாண முயற்சி கைகூட இருக்குதுங்க. பூர்வீக சொத்து தகராறுகள் அகல இருக்கு. உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட்டு எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றுங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தரும் விதத்தில் அமையிருக்கு. அவர்களின் கல்யாணம் மேற்படிப்பு வேலை வாய்ப்பு போன்றவற்றிற்காக எடுத்த முயற்சியில் வெற்றி நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பல நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் கூட இப்போது துரிதமாக நடைபெற இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. இது அவ்வளவு நல்லதல்ல. அதாவது மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிப்பது என்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. காரணம் பகை கிரகங்களுடைய சேர்க்கை அஸ்தமத்தில் வரும்போது பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து மன அமைதியை குறைக்குங்க. பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூடிய விரைவில் அதற்கான தீர்வு நிச்சயம் கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அதே போல் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. அப்படியே திட்டமிட்டு செய்ய நினைத்தால் தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து விலகி கொள்ளலாங்க. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிப்பாங்க. விரயங்கள் சற்று அதிகரிக்குங்க. இந்த விரயங்களை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. அதே போல் சிம்மராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்கள் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பகை ஏற்பட இருக்கு. உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு குறையுங்க. கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்தி கொள்ள இயலாது. பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கூடுங்க. இருந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சனி பகவான் வழிபாடு சஞ்சலம் தீர்க்கும் வழிபாடாக அமைகிறது. இதனால் ஏற்பட்டு வரும் தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம்.